அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறிய தவறு ஒன்று நடந்துவிட்டது. அதாவது என்னுடைய 2020ஆம் ஆண்டு பயிலுக்குள்ளே 2022ஆம் ஆண்டுக்குரிய பேப்பர் இருந்ததாலே நான் 41 தொடக்கம் 50 வரை உள்ள வினாக்களுக்கு 2022க்குரியதை உங்களுக்கு செய்து விட்டேன். அது ஏற்கனவே உங்களுக்கு செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் அதை இந்த காணொளியை செவிமடுக்கின்ற மாணவர்கள் எனக்கு உடனடியாக மெசேஜை போட்டிருந்தார்கள், சரி ஒரு தவறு நடந்து விட்டது என்று. நன்றி, நீங்கள் மிக ஆவலாக அந்த தகவல்களை என்னுடன் பரிமாறியதற்கு முதலில் அந்த தகவலை பரிமாறியவருக்கும் நன்றியை கூறி, இருந்த பொழுதிலும் உங்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனப்பட்டிருக்கலாம் என்று நினைத்து கொண்டு இன்று 2020 உரிய பேப்பரை 41 தொடக்கம் 50 வரை செய்வதற்கு இருக்கின்றேன். நிறைவிலே இந்த ஒளி ரசாயன புகார் பற்றிய ஒரு சின்ன விளக்கமும் உங்களுக்கு தருவதற்கு நான் இருக்கின்றேன். அந்த வகையிலே முதலாவது 41வது MCQ நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த 41வது MCQக்கு சில விளக்கங்கள் எங்களுக்கு தேவை. இது ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ வினாக்களிலும் இந்த வினாக்கள் வருவதற்கு இருக்கும். ஆகவே நான் இதை கொஞ்சம் விரிவாக உங்களுக்கு செய்யலாம் என்று எண்ணியிருக்கிறேன். அந்த வகையில் குரோமியம் உருவாக்குகின்ற ஒக்சைட்டுகளிலே குரோமியம் ஒக்சைடு CrO2, Cr2O3, CrO, Cr2O3, CrO2, Cr3 என்ற குரோமியத்தின் ஒக்சைட்டுகள் இருக்கின்றது. அதனுடைய ஒட்சியேற்ற நிலை இங்கே +2, +3, +4, +6 என்று அமைகின்றது. இப்ப ஒட்சியேற்ற நிலை எண் அதிகரித்தால் அமில இயல்பு அதிகரிக்கும். அந்த வகையிலே இது மென் மூலமாக இருக்கின்றது. அடுத்தது ஈரியல்பு Cr2O3 ஈரியல்பு, Cr2 மென் அமிலம், Cr3 அமிலம். ஆகவே ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கின்ற பொழுது அதனுடைய அமில இயல்புகள் அதிகரிக்கின்றது. இதே மாதிரி தான் MnO, Mn2O3, MnO2, MnO3, Mn2O7 என்ற அந்த ஒட்சியேற்ற நிலைகள் இருக்கின்றது. ஒட்சியேற்ற எண் +2, +3, +4, +6, +7 என்ற ஒட்சியேற்ற எண் அதிகரித்துக் கொண்டு வர அமில இயல்பு ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கின்ற திசையிலே அதிகரிக்கும். ஆகவே அது மூலம் Mn2O3 மென் மூலம், MnO2 ஈரியல்பு, MnO3 மென் அமிலம், Mn2O7 அமிலம் என்று அமைகின்றது. இது மிக முக்கியமானது ஒன்று. இதை இவ்வாறு நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். அந்த கேள்வியை பாருங்க. குரோமியம் மெங்கனீஸ் ஆகியவற்றின் ஒக்சைட்டுகளில் குரோமியம் ஒக்சைடு MnO ஆகியன அமில ஒக்சைடு என்றுதார. இது அமில ஒக்சைடு என்றுதார. ஒட்சியேற்ற எண் குறைந்த இடத்திலே மூலங்கள்லாம் இருக்கு. அப்ப அது மூல ஒக்சைட்டாகத்தான் இருக்கு. ஆக அந்த கூட்டு பிள்ளை அங்கவே Cr3 Mn2O7 மாறித்தார. இத மூல ஒக்சைடு என்றுதார. ஆகவே அந்த கூட்டு பிழையான கூற்று என்பதை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். இது மாதிரி குளோரின் ஒட்சி அமிலம் அதான் நான் செய்தேன் கடந்த வகுப்பில் அந்த 2022 மாற செய்யப்பட்டதில் HOCl, HClO2, HClO3, HClO4 என்ற ஒழுங்கில ஒட்சியேற்ற எண் அதிகரிக்கிறதால அமில இயல்பு அதிகரித்து போகிறது. அப்ப அந்த கன்செப்ட் ஒன்றுதான். ஒட்சியேற்ற எண் அதிகரித்தால் ஒக்சைட்டுகளிலே அந்த அமில இயல்பு அதிகரிக்கிறது. சோ அப்ப இந்த கூற்றுப்பிழை. இனி குரோமியம் மெங்கனீஸ் ஆகியவற்றின் ஒக்சைட்டுகளில் அமில மூல இயல்பு உலோகத்தின் ஒட்சியேற்ற எண்ணை சார்ந்ததே. சரிதானே? ஒட்சியேற்ற எண்ணை சார்ந்தது. அந்த கூற்று சரியான கூற்று. ரைட். அப்ப நீங்கள் எளிமையாக அந்த இப்ப இந்த விளக்கத்தோடு இது உங்களுக்கு தெளிவாக இருக்கு. அடுத்ததுக்கு போகும். இரண்டாயிரத்தி 42வது MCQ நாங்கள் ஒரு மென் அமிலம் HA அந்த கரைசல் சரியா NaA அதன் சோடிய உப்புடன் கலப்பதன் மூலம் ஒரு அமில தாங்க கரைசலை தயாரிக்கலாம். என்ன நடந்திருக்கும் என்றால் NaA என்பதே முற்றாக அயனாக்கம் அடையும். Na+ என்ற கரைசலையும் A- என்ற கரைசலையும் தரும். HA என்பது ஒரு மென் அமிலம்,
அது நீரிலே பகுதி அயனாக்கம் அடைந்திருந்தால் H3O+ என்பதையும் A- என்பதையும் உருவாக்கியது. இந்த தாங்க கரைசல் என்றால் என்ன? ஒரு முகவைக்குள்ள இவைகள் இருவரும் இந்த முகவைக்குள்ள இருக்கிறோம். நாங்கள் ஒரு சிறிதளவு H+ இங்க சேர்த்தீங்கள் என்றால் அது இங்க இணை மூலம் அந்த இணை மூலம் அந்த H+ உள்வாங்கி HA என்ற மாற்றிவிடும். இப்ப நீங்க சேர்த்த H+ இந்த கரைசலுக்கு இல்லை, அப்ப pH மாற்றம் அடையவில்லை. சிறிதளவு தான் சேர்க்கணும், கூடுதலாக சேர்த்தா மாற்றங்களை கொண்டு வரும். அடுத்தது இதே மாதிரி நாங்கள் ஒரு சிறிதளவு OH- சேர்ப்போம். சிறிதளவு OH- இங்கே நீங்க சேர்த்தால் இந்த பகுதி தொழிற்படும். அதாவது HA என்ற அந்த மென்னமிலம் OH- தாக்கம் அடைய நீரும் A- என்று வரும். ஆகவே இப்ப நீங்க சேர்த்த OH- அங்க இல்லையே, அப்ப pH மாற்றம் அடைய மாட்டாது. சரியோ? ஆனால் ஏன் இது அமில தாங்க கரைசல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால், இந்த ரியாக்ஷனிலே உருவாக்கப்படுகின்ற இந்த NaAயும் இதுதான் இந்த கலவைக்கு இருக்கு. HAயும் NaAயும் இந்த கலவைக்கு இருக்கின்றபடியால் HA ஒரு அமில இயல்புடையது என்பதால இந்த தாங்க கரைசல் அமில கரைசல்களாக தொழிற்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது சரி, தயாரிக்கலாம். அங்கால பாருங்கள், OH- அல்லது H+ அயன்கள் ஒரு தாங்க கரைசலுடன் சேர்க்கப்படும் பொழுது சேர்க்கப்பட்ட OH- அல்லது H+ அயன்களின் அளவு முறையே என்ன தாங்கல் மூலம் அகற்றப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறார். உண்மையிலே சரியான ரசாயனம் இரண்டாவது விடைதான். திருத்தமான விடை. காரணம், இது ஒரு அமில தாங்க கரைசலாக தொழிற்படுகிறது என்பதற்குரிய விளக்கம் இரண்டாவது கூற்றில் இல்லை. அவர் இரண்டாவது விடைதான் சரி. ஆனால் அந்த ஆண்டில மாணவர்களுக்குரிய சாதகமாக முதலாவது விடை கொடுத்திருந்தார். அப்ப 1 அல்லது 2 கொடுத்திருந்தார். சரியான நிமிஷம் இரண்டாவது விடை. அடுத்தது கொதிநீராவி வடித்தல் முறைக்கான ஒரு தத்துவம் இங்க கொண்டு வரப்பட்டது. 43. கொதிநீராவி முறை என்ன சொல்லப்படுகிறது? இப்படி ஒரு வட்ட அடி குடுவை ஒன்றுக்குள்ள இலை அல்லது வேர் அல்லது தண்டு எது சரி இருக்கலாம், தாவர பாகம், இது நீர். தெரியும், இதுல நாங்கள் வெப்பமே. என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள். வெப்பமேற்றும் பொழுது இங்கே ஆவியா, இந்த ஆவியினுடைய அமுக்கம், மொத்த அமுக்கம் தாவர பகுதியினுடைய நிரம்பலாவி அமுக்கத்தினரும் நீரினுடைய நிரம்பலாவி அமுக்கத்தினரும் கூட்டுத்தொகைக்கு சரி. அப்ப மொத்த அமுக்கம் அதிகரித்தால் கொதிநிலை குறையும். வளிமண்டல அமுக்கத்தை அண்மிக்கின்றது. இந்த மொத்த அமுக்கம் அதிகரிக்க டக்கண்டு அண்மிச்சிடும். அப்ப கொதிநிலை குறையும். சரி, அப்ப 100 குறைந்த கொதிநிலையில இது கொதிக்க ஆரம்பிக்கும். அப்ப கொதிநிலை என்றால் என்ன? அதன் ஒரு திரவத்தினுடைய கொதிநிலை என்பது அந்த திரவத்தினுடைய நிரம்பல் ஆவி அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனாக விளைக்க திரவம் கொதிக்கும். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீரின் கொதிநிலை என்ன? ஒரு பிள்ளை சொல்லுது 100°C, இன்னும் ஒரு பிள்ளை சொல்லுது சார் வளிமண்டல அமுக்கம் என்னென்று சொல்லுங்கோ நான் சொல்றேன். மிக துல்லியமான ஒரு கொதிநிலையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வளிமண்டல அமுக்கத்தை நீங்க கொடுத்தா தான் கொதிநிலையை சொல்லலாம். ஒரு ஏற்றியம் என்ற வளிமண்டல அமுக்கத்துல தான் நீரின் கொதிநிலை 100°C.
வளிமண்டல அமுக்கம் குறைஞ்சால் கொதிநிலை குறையும், வளிமண்டல அமுக்கம் கூடினால் கொதிநிலை கூடும். இப்ப இந்த தத்துவத்தை இதிலே காட்டலாம். இப்படி இங்க பாருங்க, இப்படி காட்டு. இது வெப்பநிலை, இதுல அமுக்கம், இது அந்த வளிமண்டல அமுக்கம். தெரியும் வளிமண்டல அமுக்கம். இப்ப பாருங்கள், ஒரு பதார்த்தத்தினுடைய மொத்த அமுக்கம் இவ்வாறு இருந்தால் இதனுடைய கொதிநிலை இவ்வாறு இருந்திருக்கிறது. இந்த அமுக்கம் கூடுமாக இருந்தால், இது ஒரு வேறு ஒரு அமுக்கமாக இருந்திருந்தால் கொதிநிலை என்ன செய்யுது? வேற குறையும், கொதிநிலை குறையும். அப்ப அமுக்கம் அதிகரித்தால் கொதிநிலை குறையும். சரியோ? இப்ப இந்த விளக்கத்துக்கு இனி போவோம். கொதிநீராவி முறை படித்தல் மூலம் 100 பாகை சியிலும் குறைந்த ஒரு வெப்பநிலையில் தாவரங்களில் இருந்து சாற்று தைலங்களை பிரித்தெடுக்கலாம். சரியான புத்தத்தானே பிள்ளைகள்? சாற்று தைலத்தினதும் நீரினதும் கலவை கொதிக்கும் வெப்பநிலையில் தொகுதியின் மொத்த ஆவி அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்திலும் குறைவென்று சொல்றேன். கொதிக்கும் வெப்பநிலையில் மொத்த ஆவி அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்துக்கு சமன். அப்ப அந்த கூற்று பிழை. ஆகவே 43க்கு முதலாவது கூற்று சரி, இரண்டாவது கூற்று பிழை. இனி 44க்கு போகும். ஒரு தரப்பட்ட வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் வேறுபட்ட 2 இலட்சிய வாயுக்களின் கனளவுகள் ஒன்றில் இருந்து ஒன்று வேறுபட்டது. இது ஒரு இலட்சிய வாயு, இது ஒரு இலட்சிய வாயு எடுப்போமே நாங்கள். தெரியும், மூலக்கனளவு என்ன? ஒரு மூல் வாயு அடைக்கிற கலவை ஒன்றில் இருந்து ஒன்று வேறுபட்டதா? என்ன பிள்ளை? இலட்சிய வாயுவின் மூலக்கனளவு நியம வெப்ப அமுக்க நிபந்தனையில் நியம வெப்ப அமுக்க நிபந்தனை என்றது என்ன? 0 பாகை சி அல்லது 273 அன்னளவா கெல்வின், ஒரு ஏடிஎம் அல்லது 1 தர அன்னளவா 15 பாஸ்கல் என்ற நிபந்தனையில இந்த ஒரு வாயுவினுடைய மூலக்கனளவும் 22.414 டெசிமீட்டர் கனம் மூல் -1. அப்பவே விளங்கி விடுது உங்களுக்கு அந்த கூற்று பிள்ளை. ஏன் இது வேறுபட்ட இலட்சிய வாயுக்கள் மூலக்கனளவு ஒன்றில் இருந்து ஒன்று வேறுபட்டதுன்னா பிள்ளை, ஒரே மூலக்கனளவு. உங்களுக்கு இன்னும் ஒரு விடயம் சொல்றேன். நியம நிபந்தனையில இது புரோசோசல் இருக்கு. நியம நிபந்தனை 25 பாகை சி, அதாவது 298 கெல்வின், ஒரு ஏடிஎம். இந்த கண்டிஷன்ல மூலக்கனளவு என்ன சொல்லுவா? 24.790 டெசிமீட்டர் கனம் மூல் -1 என்று வரும். இதுவும் தெரியும், இதுவும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது தெரியும், இது தெரியாமல் இருக்கு. இன்றைக்கு தெரிஞ்சு வரும் ரிசோர்ஸ்ல இருக்கு. இனி 0 பாகை சியிலும் ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலும் ஒரு இலட்சிய வாயுவின் மூலக்கனளவு நடந்திருக்கு. அப்ப அந்த கூற்று சரி. அப்ப 44க்கு முதலாவது கூற்று பிழை, இரண்டாவது கூற்று சரியான கூற்று. விளங்குதோ இப்ப? இனி அடுத்ததுக்கு போகும். இது முக்கியமா ரிசோர்ஸ்ல இருக்கு. அடுத்து பாருங்க, பிசிக்கல்ல இருக்கு. தெரியும் அழகு 5ல ஒரு காபன் இரட்டை பிணைப்பு உள்ள எல்லா சேர்வைகளும் ஈர்வழி சமபோதியமா. இது 45க்கும் நாங்கள் ஒரு விளக்கத்தை தான். இந்த
ஈர்வழி சமபௌதியம் என்பது கட்டாயம் ஒரு அடிப்படை நிபந்தனை. காவல் இரட்ட பிணைப்பு காவல் இருக்க வேண்டும். காவல் இரட்ட பிணைப்பு காவல் இருக்க வேண்டும் ஈர்வழி சமபௌதியத்தில். அது இன்னும் ஒன்றும் இருக்கு, அது எங்களோட சிலபஸுக்கு இல்லை, வேண்டாம். ஆனா காவல் இரட்ட பிணைப்பு காவல் இருந்தால் இருக்கிற காவல் எல்லாத்துக்கும் ஈர்வழி சமபௌதியம் இருக்குமோட்டா இல்லை. ஈர்வழி சமபௌதியம் என்றால் இந்த ஒரே இன கூறு ஒரு பக்கம் இருந்தால் இது ஒரு பக்க சமபௌதியம், சிஸ் ஒரு பக்க சமபௌதியம். இது எதிராக இருந்தால் அது குறுக்கு சமபௌதியம், டிரான்ஸ். இது ஒரு வகை டிரான்ஸ். இது ஒரு பக்க சமபௌதியம், அது குறுக்கு சமபௌதியம். இது வகை 1. இன்னும் ஒரு வகை இருக்கு இதுல, வகை 2. இதுவும் அப்படித்தான் இருக்கு. ஒரு அயல்ல உள்ள காவல்ல இந்த ரெண்டும் ஒரு பக்கத்துல இருக்கு. ஆனா இதுகள் வேற வேற. சரி, அப்ப இதை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது என்ன சமபௌதியம். ஆனா இதை வச்சுத்தான் நாங்கள் சொல்றோம் சிஸ். இதை மாற்றினீர்களாக இருந்தால் அது டிரான்ஸ். இன்னும் ஒரு வகை இருக்கு, வகை 3. 4 வித்தியாசமான ஆட்களா இருப்பாங்க. சரி, அப்படி 4 வேறுபட்ட ஆட்களாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, இந்த கிட்டத்தட்ட இவற்ற மூலர் பெருமன் அல்லது அந்த தாக்குதிறன் என்பது கிட்டத்தட்ட இவர் 2 பேரும் ஒரே மாதிரி. அப்ப ஒரு பக்கத்திலே இருக்கு, அது சிஸ். இவற்ற இயல்புகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. இது சிஸ் என்று இப்ப நாங்க கலைக்கிறேன். இதை சொல்றது Z சமபௌதியம். சரி, Z சமபௌதியம். ஆனா அதுவும் ஈர்வழி சமபௌதியம் தான். அதுவும் ஈர்வழி சமபௌதியம் தான். அதை சொல்வது Z, இதை சொல்வது E சமபௌதியம். ரைட். அப்ப இந்த 3 வகைகள் இங்க இருக்கு. அப்ப முதலாவது உங்களுக்கு 45. அப்ப இது இருந்தால் ஈர்வழி சமபௌதியம் இருக்குமா? இப்படி இருந்தால் கடைசி பந்தம் இருக்காது. ஏன்? ஒரே இன கூறு அந்த ஒரே காவல்லே 2 பக்கம் இருந்தால் ஈர்வழி சமபௌதியம் பெறாது. இரட்டை பிணைப்பு இருக்கா பெறாது. அப்ப 45க்கு முதலாவது காவல் இரட்டை பிணைப்பு உள்ள எல்லா சேர்வைகளும் ஈர்வழி சமபௌதியத்தை காட்டும் என்றால் பிழை. அது பிழை. ஒவ்வொன்றும் மற்றையதன் ஆடி பிம்பமாக இராத எவ்வேறும் இரு சமபௌதியங்கள் ஈர்வழி சமபௌதியங்களா? ஒவ்வொன்றும் மற்றையதன் ஆடி பிம்பம் இராத எவ்வேறும் இரு சமபௌதியங்கள். உண்மையில இந்த ஈர்வழி சமபௌதியத்துல இன்னும் ஒரு வகை இருக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட கைரல் காவல் இருந்தால் இவ்வாறு ஒரு ஈர்வழி சமபௌதியம் வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. உங்களோட பாடப்பிறப்பில இல்லை, பயப்பட வேண்டாம். ஒன்றுக்கு மேற்பட்ட கைரல் காவல் உங்களோட பாடப்பிறப்பில இல்லை. ஆகவே இது இல்லை. ஆகவே இந்த கூற்று தவறான கூற்றாக கொள்ளப்பட்டது. சரியோ? ஒன்றின் மற்றதன் ஆடிபிம்பமாக இருக்கிறது. அந்த ஆடிபிம்பங்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமலும் இருந்தால் எதிர்வு ஒளியியல் சமபௌதியம், ஒப்டிகல் ஐசோமர்ஸ். அதே முருக பார்த்து வை, சமபௌதியங்களை வரும். ஆகவே அங்க 2 கூட்டும் தவறான கூற்று. இனி 46க்கு போகும். சரி, பென்சீனின் ஐதரசனேற்றம். இது ஒரு பென்சீன் மூலக்கூறு. ஐதரசனேற்றம் செய்கிறீர்கள். அப்ப இந்த பைப் பிணைப்புகள் உடைக்கப்பட்டு, ஏற்கனவே ஒரு ஐதரசன் இருந்தது, பைப் பிணைப்பு உடைக்கப்பட்டு 2 பக்கமும் ஒவ்வொரு ஐதரசன் வரும். ஆகவே இதை நாங்கள் இவ்வாறு குறிக்கலாம். அல்கேன் சக்கர ஹெக்சேன் கிடைக்குது. இது உங்களுக்கு தெரியும். அல்கீனில் ஒரு ஐதரசனேற்றம், அல்கேன் இதே. இப்ப
இங்க வந்து ஒரு பரிவு கட்டமைப்பு இருக்கிறபடியால இங்கே ஐதரசன் ஏற்றம் செய்து இதை உடைக்கிறதுக்கு நிறைய சக்தி தேவை. ஏன்னா இது உறுதியானது, இது உறுதி குறைந்தது, இது உறுதி குறைவு, இது உறுதி. அப்ப இது ஒரு அகவெப்பதாக்கமாக செய்யப்படும். ஏன்னா நீங்கள் உறுதி குறைஞ்ச கூடினதுல இருந்து உறுதி குறைஞ்சதுக்கு கொண்டு வரணும்னா நீங்க வெப்பத்தை கொடுப்போம். அப்ப பென்சீனின் ஐதரசன் ஏற்றம் அல்கீன்களின் ஐதரசன் ஏற்றத்திலும் மிகவும் கடினமானது. சரி, ஐதரசனை பென்சீனுடன் சேர்ப்பதன் விளைவாக அரோமேட்டிக் உறுதி ஆற்றல் இழக்கப்படுகிறதுனால பரிவு இழக்கப்படுகிறது. அதுவும் சரி, முதலாவது ரெண்டும் சரி. முதலாவது விளக்கம் அதை நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள். சரியா? விளக்கம் ஒன்றென்னதை நாங்கள் கொடுத்துக் கொள்வோம். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது சல்பூரிக் அமில உற்பத்தியில் SO3 வாயுவுக்கும் நீருக்கும் இடையே நடைபெறும் தாக்கம் அகவெப்ப தாக்கம். சல்பூரிக் அமில உற்பத்தியில H2SO4 இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் மிக அரிதாக வரலாம். ஆனால் அது வந்தாலும் இது புறவெப்ப தாக்கம். உண்மையில நாங்கள் என்ன செய்யறோம்? சல்பூரிக் அமில உற்பத்தியில SO3க்கு சல்பூரிக் அமிலத்தை சேர்க்க H2S2O7 என்ற ஒலியம் தான் வரும். ஒலியத்தின் கட்டமைப்பு என்ன? இதான் ஒலியத்தின் கட்டமைப்பு. இப்படி ஒரு ஒலியம் கிடைக்கும். இது வந்து மிக குறைந்த அளவுல தான் வரப்பாங்க. நாங்கள் இந்த ஸ்டெப் தான் சல்பூரிக் அமில உற்பத்தியில பயன்படுத்துறோம். ஆனா இது வந்தாலும் இது ஒரு புறவெப்ப அந்த கூட்டு பிழை. SO3 வாயு செறிந்த H2SO4 உடன் தாக்கம் இருந்து ஒலியத்தை தருகிறது. அது சரி, அந்த கூட்டு சரியான கூட்டு. விளங்கு வைப்ப. ரைட். இனி 48வது கூறு. அமோனியாவுக்கும் ஒரு அல்கைல் ஹேலைட்டுக்கும் இடையே நடைபெறும் தாக்கத்தில் இருந்து முதல் துணை புடை அமீன்களினதும் ஒரு நாட்பகுதியுள்ள அமோனியா உப்பும் கிடைக்கும் என்று சொல்றேன். இது ஒரு அல்கைல் ஹேலைட். நீங்க முதல் அமோனியாவை தேர்வு. இந்த H-ம் Cl-ம் நீக்கப்பட்டு கருநாட்ட பிரதியீட்டு தாக்கம் நீக்கப்பட்டு இப்படி வேற விளை. அடுத்த மேலதிக மூல RCl திரும்பி தீரது. இப்பவும் இந்த H-ம் Cl-ம் நீக்கப்பட்டு கருநாட்ட பிரதியீட்டு தாக்கம் இப்படி வேற தொடர்ந்து RCl சேரும். அடுத்த கருநாட்ட பிரதியீட்டு தாக்கம், அடுத்த H-ம் அந்த Cl-ம் அகற்றப்பட இவ்வாறு வேற நீங்கள் இன்னும் தொடர்ச்சியாக சேருங்க. இந்த தனிச்சோடி இலத்திரம் நீங்க வழங்கப்பட அங்க உப்பு ஒன்று உருவாகும். இது அப்ப இதுதான் அந்த முதல் அமீன் வழி அமீன் புடை அமீன் உப்பு ரெண்டு பேரும். இந்த கூட்டு சரியான கூட்டு. அதுதான் நான் சொல்லி இருக்கிறேன். முதல் துணை புடை அமீன்கள் கருநாடிகளாக தாக்கம் புரியும். அதே மாதிரி சொல்லி ஏற்கனவே சொல்லி வந்தானே ஒரு உதாரணம் பாருங்க. இப்ப CH3Cl-க்கு இப்ப RNH2 என்ற ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அப்ப என்ன வருது? CH3NHR என்ற அந்த விளைவு வருது. தெரியும், ஒரே முறையை காட்டிட்டான். இது ஒரு முதல் ஏலாய் முனைவு
ஒரே நேரத்தில் நடைபெறும். விளங்குதா? ஒரே நேரத்தில் நடைபெறும். NH2 இவர் பிணைப்பு இங்க உருவாகிறது, இங்க உடைகிறது. உங்களுக்கு அந்த இடத்தில்தான் கருநாடி இருக்கு. இதுதான் கருநாடி. இலத்திரன் செறிவு கூடிய இனம் கருநாடி. இலத்திரனை வழங்கினதால இதுல நேரேற்றம், மற்றதில் அப்படியே இருக்கு. இப்ப இந்த இதுல இருந்து வெளியேறிய Cl மைனஸ் இந்த இலத்திரனை இந்த ஐதரசனுக்கு கொடுக்க இது இங்க போகும். அப்ப உங்களுக்கு அந்த விளைவு NHR என்று. இதுதான் இந்த பொறிமுறை. அப்ப கருநாடி வந்து RNH2 என்பது கருநாடி. இது முதல் ஏலைட் என்பதால பிணைப்பு உருவாகிறது உடைகிறதும் ஒரே நேரத்தில் நடக்கும். வழிப்புடை ஏலைட்டுகளாக இருந்தால் முதல் பிணைப்பு உடைந்து கார்போகேட்டையன் உருவாகி பின்னர் பிணைப்பு உருவாகும். அப்ப அது இருவழி தாக்கம், இது ஒரு வழி தாக்கம், அல்லது அது இருபடி தாக்கம், இது ஒரு படி தாக்கம். ஓகே. ஆகவே அங்கே அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இவர் உருவாகிறார், ஆனால் இவர் ஒரு கருநாடிகளாக தொழிற்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சரியான விளக்கம் இல்லை. ஆகவே இரண்டாவது விடை அங்கே கொடுக்கப்படும். சரி, அடுத்ததுக்கு வருது. கவனிங்கோ, இதுல P plus Q R அப்படி என்று இருக்குது. தாக்கி P தொடர்பாக முதலாம் வரிசை தாக்கமா. அப்ப நாங்கள் எழுதுறோம் தாக்க வீதம் சமன் ஒரு மாறிலி K into P இன்றைய செறிவு. முதலாம் வரிசை தாக்கம். தாக்க வீதத்தை நான் ஸ்மால் ஆர் என்று போடுறேன். இந்த கேபிட்டல் ஆர் இங்கே இருக்கிறபடியா, கேபிட்டல் ஆர் இதில் இருக்கிறபடியா இதை நான் ஸ்மால் ஆர் என்று போடுறேன். இது நீங்கள் எழுதுனீங்கள் என்றால் y சமன் mx என்ற டைப். அப்ப உற்பத்திக்குள்ளால போகின்ற நேர்கோடு. ஆகவே தாக்க வீதத்துக்கும் செறிவுக்குமான விரைவு உற்பத்திக்குள்ளால செல்லும். அப்ப P இன் செறிவுக்கு எதிரே வீதத்தின் விரைவு உற்பத்தியின் ஊடாக செல்லுமா. இதுக்குமான விரைவு உற்பத்திக்குள்ளால செல்லும். சரிதான்? ஒரு முதலாம் வரிசை தாக்கத்தின் தொடக்க வீதம் தாக்கியின் செறிவை சார்ந்திருப்பதில்லையா? சார்ந்திருக்கு. தொடக்க வீதம் அதில் சார்ந்திருக்கு தானே. ஆகவே இந்த கூற்று பிழை. அப்ப மூன்றாவது பிழை. அடுத்தது 50வது. அதிக வாகன நெரிசல் உள்ள நகரத்தில் நல்ல சூரிய ஒளி இருக்கும் நாளில் வலிமையான ஒரு ஒளி ரசாயன புகாரை காணலாம். இது ஒரு வாகனங்களின் சைலன்சர், புகைபோக்கி. என்ன வெளித்தி அல்லது புகைபோக்கி? சைலன்சர். அதிக வாகன நெரிசல் உள்ள நகரத்தில் நல்ல சூரிய ஒளி இருக்கும் நாளில் வலிமையான ஒளி ரசாயன புகாரை காணலாம். அது சரி, நீங்கள் ஒளி ரசாயன புகாரை படிச்சீங்கன்னா தெரியும். வாகனங்களின் வெளிப்படுத்தல் தொகுதி தான் சைலன்சர். வெளிப்படுத்தல் தொகுதி என்பது அந்த சைலன்சர். புகைப்போம் காலப்படும் சிறிய துணிக்கைகளாலும் நீர் சிறு துளிகளினாலும் சூரிய கதிர்ப்பு சிதறடிக்கப்படுவதால் ஒளி ரசாயன புகார் உண்டாகிறது. பிழை. முதலாவது கூற்று சரி, அடுத்தது பிழை. இப்படியே சொன்னா உங்களுக்கு இதுல பெருசா ஏதாச்சும் விளங்கி இருக்குமோ? கஷ்டம். நான் அதுக்கு தான் இப்ப விளக்கம் தாரேன் சொல்றேன். ரைட்? சரி, இப்ப அந்த விளக்கத்தை நாங்கள் இதில் பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? அதுக்குரிய விளக்கம் இப்ப நான் உங்களுக்கு இதுல தாரேன்.
அதுக்கு உங்களுக்கு அந்த கைத்தொழில் ரசாயனத்தில் உள்ள சில தகவல்களோட அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் வாசிச்சு காட்டுறேன். நீங்களும் வாசிச்சு பாருங்க. 86வது பக்கத்துல என்னுடைய புத்தகத்தில் இருக்குது பாருங்க. ஒளி ரசாயன புகார் உருவாதலானது வளிமண்டலத்தில் சூரிய ஒளியின் முன்னிலையில் நிகழும் மிக சிக்கலான ஒரு தாக்க வலை அமைப்பு. வளிமண்டலத்தில் சூரிய ஒளி முன்னிலையில் நிகழும் மிக சிக்கலான ஒரு தாக்க வலை அமைப்பு என்று சொல்லிவிட்டேன். எனினும் கற்றாய்வை இலகுபடுத்துவதற்காக ஒளி ரசாயன புகார் தோன்றுவதில் இடம்பெறும் ரசாயன தாக்கங்களை நாங்கள் பின்வருமாறு தருகிறோம் உங்களுக்கு வழங்கப்படுது. இந்த என்ஜினில இருந்து வெளியேற இந்த ஒளிப்படுத்திக்கால இருந்து வெளியேறப்படுகின்ற NO வாயு வழியில உள்ள ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்து NO2 ஆக மாற்றமடையும். இது சமப்படுத்தே இல்லை. சமப்படுத்தினா இது 2 மூலம் போடணும், இங்க 2 கொண்டு வரணும். நான் சமப்படுத்தாம சொன்னேன். அப்ப இந்த புகையூக்கிகளால வருகின்ற வெளிப்படுத்தலுக்கால வருகின்ற இந்த NO வாயு ஆக்சிஜனோட சேர்க்கைக்கு NO2 ஆக வரும். சரியா? இந்த NO2 வாயு சூரிய ஒளி முன்னிலையில் பிரிகி அடைந்து அணுநிலை ஆக்சிஜனை கொண்டு வருமா? அது என்னது? பெரிய ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த NO2 வாயுல ஆக்சிஜன் வாயுவோட சூரிய ஒளி போட்டோன் தாக்கம் அடைந்தார். சரியா? இப்படி தாக்கம் அடைந்தால் அவர் ஒரு அணுநிலை ஆக்சிஜனை கொண்டு வருவார். சரி, அப்ப என்ன செய்கிற? தாக்கம் அடையல NO2 வாயு. நான் சொல்றேன் இதோட இல்ல, 1 minute. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அந்த தகவல்? NO2 வாயு சூரிய ஒளி முன்னிலையில் பிரிகை அடைந்து சூரிய ஒளி முன்னிலையில பிரிகை அடைந்து அணுநிலை ஆக்சிஜனை உருவாக்கும். இவ்வாறு அணுநிலை ஆக்சிஜனை உருவாக்கும். அதை நாங்கள் ஒரு மூலியமாக கூடி கருதி கொள்ளலாம். தெரியும், அணுநிலை ஆக்சிஜன் என்பது இப்படி பிரிகை அடைந்து அணுநிலையான இந்த இளந்திறனை எடுத்து வச்சிருக்கிறது தானே. சரியோ, அது மூலிகமாக அங்க காட்டப்பட இல்லை. ஆனால் அது மூலிகத்துக்குரியதுதான். அணுநிலை ஆக்சிஜனாக உருவாக்கப்படலாம். இந்த அணுநிலை ஆக்சிஜன் மூலக்கூறு, இந்த அணுநிலை ஆக்சிஜன் சுயாதீன மூலக்கூறு ஆக்சிஜனோட சேரும். அதான் சொல்ல, இந்த அணுநிலை ஆக்சிஜன் மூலக்கூறு ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஒளி ரசாயன புகாரின் பிரதானமான ஒரு மாசாகிய ஓசோனை உற்பத்தி செய்யுமா? இது ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஓசோனை உற்பத்தி செய்யும். திரும்ப அதுக்கு ஒரு கொஞ்சம் சூரிய ஒளி தேவை. இந்த எனர்ஜி ஃபுல்லா தேவை இல்லை. சூரிய ஒளி முன்னிலையில அது சேர்ந்து உருவாக்கும். சரியோ? இப்ப அடுத்தது என்ன நடக்கும் என்றால், அதை தவிர இந்த அணுநிலை ஆக்சிஜன் இன்னும் ஒன்றும் செய்யும். நீராவியோட தாக்கம் அடையும். இப்படி OH டாட் என்ற சுயாதீன மூலிகத்தையும் உருவாக்கும். இந்த 2 வேலையை செய்யும். ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்து ஓசோனை கொண்டு வரும், வளிமண்டலத்தில் உள்ள நீராவியோட தாக்கம் அடைந்து OH டாட்டையும் கொண்டு வரும். இவை என்ன செய்வேன் என்று பார்ப்போம். கவனி, இவ்வாறு உற்பத்தி ஆகிய இந்த OH டாட் சுயாதீன மூலிகம் அணுநிலை ஆக்சிஜன் மூலம் தோன்றும் ஓசோனும் எளிதில் ஆவியாகும் தன்மையுள்ள ஐதரோ கார்பன்களுடன் தாக்கப்படும். ஆறு இவரும் ஆரோட தாக்கமடைய போய் ஐதரோ கார்பன்களோட CXHY என்ற ஐதரோ கார்பனோட ஓசோனும் தாக்கமடையும். சரியோ? அதே மாதிரி CXHY என்ற ஐதரோ கார்பனோட இந்த OH டாட் என்ற சுயாதீன மூலிகமும் தாக்கமடையும். சரியா? தாக்கமடையும். இது வழியில நடக்கும். தாக்கமடையும். சரியோ? தாக்கமடைஞ்சா என்ன நடக்கும் இனிப்பா? அப்ப எளிதில் ஆவியாகும் ஹைட்ரோகார்பன். எல்லா ஹைட்ரோகார்பனும் இல்ல, எளிதில் ஆவியாகும் ஹைட்ரோகார்பன். சரிதா? ரைட். அப்ப இனி கவனிக்கும். தாக்கமடைந்தால் அற்கைல் மற்றும் பெராக்சி அற்கைல் சுயாதீன மூலிகங்களை உருவாக்கும். அற்கைல் இவை இப்படி தாக்கமடைஞ்சாங்கன்னா
அற்கைல், இதான் அற்கைல். அற்கைல் மற்றும் பெராக்சி அற்கைல், இதான் பெராக்சி அற்கைல். இப்படி இது அற்கைல், அப்படி பெராக்சி அற்கைல் உருவாகும். யாரு இந்த இதுல இருந்து வந்த இந்த ஓசோனும் OH டொட்டும் எளிதில் ஆவியாகும் ஹைட்ரோகார்பனோட தாக்கம் அடைந்தால் அற்கைல் பெராக்சி அற்கைல் கூட்டங்களை உருவாக்கும். அற்கைல் பெராக்சி அற்கைல் கூட்டங்களை உருவாக்கும். சரியோ? இனி பார்ப்போம். இந்த அற்கைல் அல்லது பெராக்சி அல்கைல் கூட்டங்கள், இந்த சுயாதீன மூலிகைகள் NO2 மற்றும் O2 உடன் தாக்கம் புரிந்து எளிதில் ஆவியாக்கக்கூடிய NO2 அல்லது O2 ஓட இவை தொடர்ந்து யாரோட தாக்கம் அடைய போகிறது? இவை தொடர்ந்து NO2 அல்லது OR அல்லது எழுதுறது, இவை தொடர்ந்து NO2 அல்லது O2 உடன் சரியா தாக்கம் அடையினம். இவையோட தாக்கம் அடையும். யாரு இந்த அல்கைல் மூலிகம் அல்லது பெராக்சைடு அல்கைல் மூலிகம் NO2 அல்லது O2 உடன் தாக்கம் அடையும். NO2 அல்லது O2 ஓட தாக்கம் அடைந்து என்ன விளைவை தரப்போகுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சரியா? அப்ப நான் இதை இங்க மேலே எழுதுறேன். R dot R double O dot. ஓகே, இவை யாரோட தாக்கம் அடைய போயிடும்? NO2 அல்லது O2 உடன் தாக்கம் அடைந்து பெராக்சி எளிதில் ஆவியாகக்கூடிய பெராக்சி அசட்டைல் நைட்ரேட் PAN, பெராக்சி பென்சைல் நைட்ரேட், பெராக்சி அசட்டைல் நைட்ரேட் PAN. சரியா? பெராக்சி அசட்டைல் நைட்ரேட், அடுத்தது PBN, பெராக்சி பென்சைல் நைட்ரேட். இந்த ரெண்டு பேரை உருவாக்குவோம். சரியோ? ரெண்டு பேரை போன்ற பாதகமான விளைவுகளை உருவாக்கும். அப்ப என்ன சொல்ற? R dot RCO dot NO2 மற்றும் O2 உடன் தாக்கம் புரிந்து எளிதில் ஆவியாகக்கூடிய குறுகிய சங்கிலி அல்டிகைட்டுகளை உருவாக்கும். இது எளிதில் ஆவியாகக்கூடிய குறுகிய சங்கிலி அல்டிகைட்டுகளை உருவாக்கும். சரிதானே? இவ்வாறு உற்பத்தியாகிய அல்டிகைட்டுகள் பல்பௌதியமாக்கலுக்கு உட்படும். இவ்வாறு உருவாகிய இந்த ரெண்டு அல்டிகைட்டுகளும் பல்பொலிமரைசேஷன் பல்பௌதியமாக்கலுக்கு உட்பட்டு சரிதானே வழியில் தொங்கல் நிலை சிறு துணிக்கைகளாக தோன்றும். பல்பௌதியத்துக்கு உட்பட்டு வழியில் தொங்கல் நிலை சிறு துணிக்கைகளாக தோன்றும். இத்துணிக்கைகள் மீது தூசு நீராவி போன்றவை படிவதால் தூசு நீராவி போன்றவை படிவதால் அளவில் பெரிய துணிக்கைகள் தோன்றுவதோடு, இப்படி படிகிறதால சரியா இந்த சிறிய துணிக்கைகள் பெரிய துணிக்கைகளாக தோன்றுவதோடு அத்துணிக்கைகள் மூலம் சூரிய ஒளி சிதறடிக்கப்படுவதால், அந்த துணிக்கையால சூரிய ஒளி சிதறடிக்கப்படுவதால் கீழ் வளிமண்டலத்தில் ஒளி புகவிடும் தன்மை குறைவான சரிதான் ஒரு திரைப்படலம் ஒன்று விளைவாக பெறும். இதுவே ஒளி ரசாயன புகார் எனப்படும். நல்ல விளக்கமா உங்களுக்கு சொல்லி இருக்கு. ஆகவே அந்த கூற்று பிழை என்றது இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். இனி பாருங்க வாசிச்சு. ஆகவே இத்தோட இந்த 2020 இந்த பேப்பர் நிறைவடைந்திருக்கின்றது. அடுத்த காணொளியிலே ஒரு இரசாயனவியல் பரீட்சை
எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பதோட உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.